அப்படின்னு சார். இப்போ இந்த இபிஎஸோட ஈகோ தான் இந்த ஒற்றை தலைமை, இந்த பொதுக்குழு ஓபிஎஸ் தள்ளி வெளியே தள்ளியது ஆகிய நிகழ்வுகள். இதே போல சசிகலா தான் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவர் சிறைக்கு சென்று விட்டு திரும்பி வந்த போது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பின்னர் இந்த டிடிவி அதன் பின்னர் பல்வேறு பாஜகவுடன் ஏற்பட்ட பல்வேறு கருத்து வேறுபாடுகள், அண்ணாமலை தொடர்ந்து ஜெயலலிதா விமர்சிப்பது மற்றும் அதிமுக தலைவர்களின் இந்த ஊழலை விமர்சிப்பது ஆகிய நிர்பந்தத்தால் அவர் வெளியேறியதாக கூறினாலும் பிரச்சாரத்தில் பாஜகவையோ மோடியின் பெயரையோ எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பிரச்சாரம் செய்யவில்லை என்பதும் இந்த வாக்கு வங்கி இழப்பிற்கு ஒரு காரணமாக இருக்குமா? இன்னொன்னு, இந்த சசிகலாவுக்குள்ள இன்னும் இன்னும் செல்வாக்கு, சசிகலா ஓபிஎஸ் கருத்துக்கு இன்னும் இந்த செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ கேபி முனுசாமி எழுத்த பேட்டி இபிஎஸ் சொல்லாமல் அடிச்சிருப்பாரு. இன்னைக்கு சாயந்தரம் ஜெயக்குமார் அதை மீண்டும் பேட்டி அளிக்கலாம் ஓபிஎஸ் அழைப்பை நிராகரிப்பதாக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இபிஎஸ் சொல்லிதான் இவர் கேபி முனுசாமி இப்ப பேசியிருக்கலாம் சார். அந்த அழைப்பை நிராகரித்து உரிமை முனுசாமி பேசுறது, ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் விடுங்க. பழனிசாமிக்கு என்ன ஆளுமை இருக்கு? முதல்ல அவர் அவருக்கு தைரியம் இருக்கா? பாஜக வைத்து அண்ணாமலை வைத்து பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்காங்க? ஜூன் 4க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அதிமுக இருக்காதுன்னு பேசுறாரு அண்ணாமலை. அதுக்கே பதில் சொல்லாத உட்கார்ந்துருக்காரு பழனிசாமி. அப்புறம் ஜெயலலிதாவை இந்துத்துவவாதின்னு சொன்னாரு அண்ணாமலை. அதுக்கே பதில் சொல்ல உட்கார்ந்துருக்காரு பழனிசாமி. அவர் தேர்தலில் மோடியை வைத்து பிரச்சாரம் பண்ணாத ஒரு பக்கம் இருக்கட்டும், அண்ணாமலைக்கு பதில் சொல்றதுக்கே பயப்படுறாரு பழனிசாமி. அதுதான் அவருடைய ஆளுமை. சோ அதனால இந்த மாதிரி ஆளுமையை வச்சுட்டு இந்த கட்சி எத்தனை நாள் தான் ஓட்ட முடியும் ஆக்சுவலா? சோ அதனால சசிகலாக்கு செல்வாக்கு இருக்கா, ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கா, தினகரனுக்கு செல்வாக்கு இருக்கான்னா அது முக்கியம் இல்ல. இல்ல, பிரிந்தவர்கள் ஒன்று கூடும் போது மக்கள் பார்வையில அந்த கட்சியை வலுப்பெறுகிற ஒரு தோற்றம் வரும். கட்சி வலுப்பெறுகிற ஒரு தோற்றம் வரும்போது தான் தொண்டர்களுக்கு உற்சாகம் வரும் ஆக்சுவலா. இது தனிப்பட்ட மனிதர்களோட செல்வாக்கு. பழனிசாமிக்கு என்ன சார் செல்வாக்கு இருக்கு? சேலத்துல ஏன் சார் தோத்தாரு? இதுக்காக சேலத்துல ஏன் தோக்கணும்? அவர் சேலத்துல வின் பண்ணீங்களா போன வாட்டி, ஏன் இந்த வாட்டி தோத்தீங்க? அசம்பிளி எலெக்ஷன்ல சேலத்துல நீங்க எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றீங்களா இல்லையா? எக்ஸப்ட் ஒண்ணுன்னு நினைக்கிறேன் வெற்றி பெற்றீங்க. இந்த வாட்டி ஏன் தோத்தீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல? கோயம்புத்தூரை விடுங்க, கொங்கு மண்டலம் முழுக்கவே வாக்குகள் அதிமுக பாஜக பிரிஞ்சு போயிருக்கு. அதான் உண்மை. அது ஒரு வேறு விஷயம். பாயிண்ட் என்னன்னா பழனிசாமிக்கும் தனிப்பட்ட முறையில பெரிய செல்வாக்கு கிடையாது. அங்க இருக்க கட்சி சின்னமான இரட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் இன்னும் ஓட்டு வாங்குற ஒரு குறியீடுகள் அங்க இருக்காங்களே தவிர, மற்றபடி பழனிசாமிக்கு என்ன, நீங்க ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கேட்கறது விடுங்க. கேபி முனுசாமியை பார்த்து நான் கேட்கிறேன், பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அவர் என்ன பாப்புலர் லீடர் ஆயிட்டாரா? அவர் சந்திச்ச முதல் தேர்தலையே படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்ல 3வது இடத்துல வந்திருக்காரு, 4வது இடத்துல வந்திருக்காரு. இது மாதிரி டெபாசிட் எழுந்திருக்காரு. இது எப்படி ஒரு கட்சி தொண்டர்கள் இந்த தலைமையை நம்பி எப்படிங்க தொடர்ந்து போக முடியும்? அதனால அந்த தலைமை தான் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தலைமையை திருத்திக் கொள்ளாவிட்டால் அந்த தலைமையை திருத்த வேண்டிய பொறுப்பு தொண்டர்களுக்கு இருக்கு.